வணக்கம். 4 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கல்விக்கான தேசிய கவுன்சில் கூட்டத்தில் PM ஸ்ரீ திட்டம் மற்றும் மும்மொழி கொள்கைக்கு தமிழ்நாடு அரசு கடும் எதிர்ப்பு. மும்மொழி கொள்கை இந்துத்துவா கொள்கையாக உள்ளதென்றும் அதன் மூலம் சமஸ்கிருதம் இந்தியை திணிக்க முயற்சிப்பதாகவும் குற்றச்சாட்டு. கடந்த ஆண்டு நீட் முறைகேட்டில் ஈடுபட்ட 14 பேரின் கல்லூரி சேர்க்கை ரத்து. முறைகேடாக மருத்துவக் கல்லூரியை சேர்ந்த 26 பேரை இடைநீக்கம் செய்ய தேசிய மருத்துவ ஆணையம் உத்தரவு. நீட் முறைகேட்டில் ஈடுபடும் மாணவர்களுக்கு 3 ஆண்டுகள் தேர்வில் பங்கேற்க தடை. முறைகேடுகளை தடுக்க தேசிய தேர்வு முகமை நடவடிக்கை. சமூக வலைதளங்களில் நிர்வாகிகள் பொறுப்புணர்ந்து பேச வேண்டும் என்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எச்சரித்ததாக தகவல். மாவட்ட செயலாளர்களின் சிலரின் செயல்பாடுகள் அதிருப்தியில் இருப்பதாக கூறியதாகவும் தகவல். சொந்த கட்சியில் தலைமைக்கே சிக்கல் வரும் என்பதால் பாஜக கூட்டணியை எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொண்டதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. பாஜகவின் அச்சுறுத்தலை அரசியல் ரீதியாக எதிர்கொள்வோம் என்றும் திட்டவட்டம். பாஜகவுடன் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி அமைத்ததற்கு அச்சம் காரணமில்லை என்று பாஜகவின் ராம ஸ்ரீனிவாசன் விளக்கு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு தான் அச்சம் எழுந்திருப்பதாகவும் கருத்து. உங்களுக்கு பயம் வந்திருக்கு சார். டிஎம்கேக்கு இதை கூட்டணி வந்துடாதுன்னு நினைச்சிங்க. நமக்கு எதிரான ஓட்டு செதறும் போது நம்ம மறுபடியும் ஆட்சிக்கு வந்துடலான்னு நினைச்சிங்க. மஞ்சள் குளிச்சிடலான்னு நினைச்சிங்க. அது நடக்காதுன்னு இப்போ புரிஞ்சு போச்சு. அதனால அச்சப்பட்டு எடப்பாடி கூட்டணிக்கு வரல. அச்சப்பட்டு அறிக்கை கொடுக்கிறவர் ஐயா ஸ்டாலின் தான். அவருக்கு பயம் வந்திருக்கு, நடுக்கம் வந்திருக்கு திமுக. பாஜகவின் அடக்குமுறையால் பத்திரிகை சுதந்திர குறியீட்டில் 161வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வருத்தம். பத்திரிகை துறை அச்சமின்றி செயல்பட்டால் ஜனநாயகம் இருளில் மூழ்கிவிடும் என்றும் அறிவுறுத்தல். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அருகே 2 வீலரில் சென்ற நரிக்குறவரை முட்டித் தள்ளிய பால்வேன். நியாயம் கேட்கப் போன உறவினர்களை தாக்கிய அதிமுக ஊராட்சி முன்னாள் தலைவர் மீது வழக்கு பதிவு. திருமுறை, தேவாரம் ஆகியவை நம் சங்ககால இலக்கியங்களில் சிறப்பு என்று தமிழக ஆளுநர் R.N. ரவி பேச்சு. பிரதமர் சைவ சித்தாந்தத்தை கற்று வருவதாகவும் தகவல். வேலூர் அரியூர் மலைக்கோடி நாராயணபுரத்தில் உள்ள தங்க கோவிலுக்கு சென்ற பாஜக தேசிய தலைவர் JP நட்டா. மேளதாளங்களுடன் பாஜகவினர் உற்சாக வரவேற்பு. தேமுதிகவிலிருந்து ஒருபோதும் விலக மாட்டேன் என்று முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நல்லதம்பி விளக்கம். கட்சி பொறுப்பிலிருந்து விலகி பேசுவதாக செய்தி வெளியான நிலையில் தகவல். பத்திரிகையாளர்கள் முழுமூச்சாக தவறான செய்தியை பரப்பி நான் கட்சியிலிருந்து விலகுவதாக சொன்னார்கள். ஒரு காலமும் நான் என்னை அறிமுகப்படுத்தி. கோவை சோமனூரில் உள்ள நகைக்கடையில் புகுந்த புள்ளிமான். அதிர்ச்சியும் வியப்பும் மேலிட வீடியோ எடுத்த வாடிக்கையாளர்கள், ஊழியர்கள். சின்னசேலம் அருகே சாம்பிராணி தயாரிக்கும் தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து. நல்வாய்ப்பாக தொழிலாளர்கள் உயிர் தப்பிய நிலையில் போராடி தீயை அணைத்த தீயணைப்பு வீரர்கள். தன்னை கொல்ல சதி நடந்ததாக மதுரை ஆதீனம் குற்றச்சாட்டு. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தான் காப்பாற்றியதாக சைவ சித்தாந்த மாநாட்டில் பேச்சு. நான் இது கூட வர நேற்று கூட ஒரு சம்பவம் நடந்து விட்டது. நீ கொலை செய்ய சதி பண்ணி விட்டார்கள். தர்மியாதீனம் தான் அவருடைய ஆசை தான் நீ காப்பாற்றிச்சு. மீனாட்சி சுந்தரேஸ்வர பெருமான் தான் நீ காப்பாற்றினார். இந்த இடத்துல நேற்று நிப்பனா பிளவமான அவ்வளவு தூரம் நடந்தது. நேற்று நல்ல காரியத்தை பேச முடியவில்லை ஐயா.
மதுரை ஆதீனத்தை கொல்லும் நோக்கிலேயே காரில் வந்த 2 பேர் மோதச் செய்ததாக ஆதித்தத்தின் ஓட்டுநர் குற்றச்சாட்டு. நம்பர் பிளேட் இல்லாத காரில் 2 தடுப்புகளை மீறி வந்து மோதியதாகவும் பேட்டி. இல்ல அது வந்து பிளான் பண்ணி வந்த மாதிரி. ஆமா பிளான் பண்ணி வந்த மாதிரி தான். திருச்சி சேலம் பக்கா பிளானி தான். ஸோ நம்பர் பிளேட் இல்லாதனால தான் எங்களுக்கு வந்து சந்தேகமே ஏற்படுது. நானூற்றி 50 கிலோமீட்டர் தொலைவிற்கு சென்று தாக்கும் அப்தாலி ஏவுகணை சோதனை செய்தது பாகிஸ்தான். வீரர்கள் தயார் நிலையில் இருப்பதை உறுதி செய்ய சோதனை நடத்தப்பட்டதாக அறிவிப்பு. வணக்கம். 4 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கல்விக்கான தேசிய கவுன்சில் கூட்டத்தில் PM ஸ்ரீ திட்டம் மற்றும் மும்மொழி கொள்கைக்கு தமிழ்நாடு அரசு கடும் எதிர்ப்பு. மும்மொழி கொள்கை இந்துத்துவா கொள்கையாக உள்ளதென்றும் அதன் மூலம் சமஸ்கிருதம் இந்தியை திணிக்க முயற்சிப்பதாகவும் குற்றச்சாட்டு. கடந்த ஆண்டு நீட் முறைகேட்டில் ஈடுபட்ட 14 பேரின் கல்லூரி சேர்க்கை ரத்து. முறைகேடாக மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்த 26 பேரை இடைநீக்கம் செய்ய தேசிய மருத்துவ ஆணையம் உத்தரவு. நீட் முறைகேட்டில் ஈடுபடும் மாணவர்களுக்கு 3 ஆண்டுகள் தேர்வில் பங்கேற்க தடை. முறைகேடுகளை தடுக்க தேசிய தேர்வு முகமை நடவடிக்கை. சமூக வலைதளங்களில் நிர்வாகிகள் பொறுப்புணர்ந்து பேச வேண்டும் என்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எச்சரித்ததாக தகவல். மாவட்ட செயலாளர்களின் சிலரின் செயல்பாடுகள் அதிருப்தியில் இருப்பதாக கூறியதாகவும் தகவல். சொந்த கட்சியில் தலைமைக்கே சிக்கல் வரும் என்பதால் பாஜக கூட்டணியை எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொண்டதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. பாஜகவின் அச்சுறுத்தலை அரசியல் ரீதியாக எதிர்கொள்வோம் என்றும் திட்டவட்டம். பாஜகவுடன் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி அமைத்ததற்கு அச்சம் காரணமில்லை என்று பாஜகவின் ராம ஸ்ரீனிவாசன் விளக்கு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு தான் அச்சம் எழுந்திருப்பதாகவும் கருத்து. உங்களுக்கு பயம் வந்திருக்கு சார். டிஎம்கேக்கு இதை கூட்டணி வந்துடாதுன்னு நினைச்சிங்க. நமக்கு எதிரான ஓட்டு செதறும் போது நம்ம மறுபடியும் ஆட்சிக்கு வந்துடலாம்னு நினைச்சிங்க. மஞ்சள் குளிச்சிடலாம்னு நினைச்சிங்க. அது நடக்காதுன்னு இப்போ புரிஞ்சு போச்சு. அதனால அச்சப்பட்டு எடப்பாடி கூட்டணிக்கு வரல. அச்சப்பட்டு அறிக்கை கொடுக்கிறவர் ஐயா ஸ்டாலின் தான். அவருக்கு பயம் வந்திருக்கு, நடுக்கம் வந்திருக்கு திமுக. பாஜகவின் அடக்குமுறையால் பத்திரிகை சுதந்திர குறியீட்டில் 161வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வருத்தம். பத்திரிகை துறை அச்சமின்றி செயல்பட்டால் ஜனநாயகம் இருளில் மூழ்கிவிடும் என்றும் அறிவுறுத்தல். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அருகே 2 வீலரில் சென்ற நரிக்குறவரை முட்டித் தள்ளிய பால்வேன். நியாயம் கேட்கப் போன உறவினர்களை தாக்கிய அதிமுக ஊராட்சி முன்னாள் தலைவர் மீது வழக்கு பதிவு. திருமுறை தேவாரம் ஆகியவை நம் சங்ககால இலக்கியங்களில் சிறப்பு என்று தமிழக ஆளுநர் RN ரவி பேச்சு. பிரதமர் சைவ சித்தாந்தத்தை கற்று வருவதாகவும் தகவல். வேலூர் அரியூர் மலைக்கோடி நாராயணபுரத்தில் உள்ள தங்க கோவிலுக்கு சென்ற பாஜக தேசிய தலைவர் JP நட்டா. மேளதாளங்களுடன் பாஜகவினர் உற்சாக வரவேற்பு. தேமுதிகவிலிருந்து ஒருபோதும் விலக மாட்டேன் என்று முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நல்லதம்பி விளக்கம். கட்சி பொறுப்பிலிருந்து விலகி பேசுவதாக செய்தி வெளியான நிலையில் தகவல். சொன்னேன். இதை பத்திரிகையாளர்கள் முழுமூச்சாக தவறான செய்தியை பரப்பி நான் கட்சியிலிருந்து விலகுவதாக சொன்னார்கள். ஒரு காலமும் நான் என்னை அறிமுகப்படுத்தி. கோவை சோமனூரில் உள்ள நகைக்கடையில் புகுந்த புள்ளிமான். அதிர்ச்சியும் வியப்பும் மேலிட வீடியோ எடுத்த வாடிக்கையாளர்கள், ஊழியர்கள். சின்னசேலம் அருகே சாம்பிராணி தயாரிக்கும் தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து.
நல்வாய்ப்பாக தொழிலாளர்கள் உயிர் தப்பிய நிலையில் போராடி தீயை அணைத்த தீயணைப்பு வீரர்கள். தன்னை கொல்ல சதி நடந்ததாக மதுரை ஆதீனம் குற்றச்சாட்டு. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தான் காப்பாற்றியதாக சைவ சித்தாந்த மாநாட்டில் பேச்சு. நான் இது கூட வர்றாங்க. நேற்று கூட ஒரு சம்பவம் நடந்து விட்டது. நீ கொலை செய்ய சதி பண்ணி விட்டார்கள். தர்மியாஜனன் தான் அவருடைய ஆசி தான் நீ காப்பாற்றிச்சு. மீனாட்சி சுந்தரேச பெருமான் தான் நீ காப்பாற்றினார். இந்த இடத்துல நிப்பனா பிளவமான்னு நினைச்சா அவ்வளவு தூரம் நடந்தது. நேற்று நல்ல காரியத்தை பேச முடியவில்லை ஐயா. மதுரை ஆதீனத்தை கொல்லும் நோக்கிலேயே காரில் வந்த 2 பேர் மோதச் செய்ததாக ஆதித்தத்தின் ஓட்டுநர் குற்றச்சாட்டு. நம்பர் பிளேட் இல்லாத காரில் 2 தடுப்புகளை மீறி வந்து மோதியதாகவும் பேட்டி. இல்ல அது வந்து பிளான் பண்ணி வந்த மாதிரி. ஆமா பிளான் பண்ணி திருச்சி சேலம் பக்கா பிளானி தான். ஸோ நம்பர் பிளேட் இல்லாதனால தான் எங்களுக்கு வந்து சந்தேகமே ஏற்படுது. 450 கிலோமீட்டர் தொலைவிற்கு சென்று தாக்கும் அப்தாலி ஏவுகணை சோதனை செய்தது பாகிஸ்தான். வீரர்கள் தயார் நிலையில் இருப்பதை உறுதி செய்ய சோதனை நடத்தப்பட்டதாக அறிவிப்பு.